சமூகத்தின் புறக்கணிப்பையும் மீறி தன் மகனின் பாலின மாற்று விருப்பத்திற்கு துணையாக நிற்கிறார் ஒரு தாய். 6 மாதங்களாக மதுரை அரசு மருத்துவமனையில் தங்கி திருநங்கையான மகனின் புதிய வாழ்வுக்கு அரவணைப்பாய் இருக்கிறார் தாய் நாகதேவி. பையன் இப்படி திருநங்கையா மாறிட்டாப்ல. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா முதல்ல சொல்றப்ப சொசைட்டில யாருமே ஏத்துக்க மாட்டேனாங்க, ரொம்ப ஒதுக்கப்பட்டாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கறல. ஏன்னா எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். அதனால ரொம்ப அவமானமா இருந்தாலும் என் பிள்ளையோட உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களை மாதிரி எங்களுக்கு அம்மா கிடைச்சா நாங்க இந்த மாதிரி போயிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப என்னை பாராட்டுறாங்க சார். தன் வாழ்வின் அடையாளம் என் தாய்தான் என திருநங்கை கூறியது தாய்மையின் எல்லையற்ற அன்பை உலகுக்கு உணர்த்துகிறது. அவங்க என்ன வாழ்க்கை நிறைய எப்படியோ போயிருக்கும் தானே. அவங்க எல்லா கடவுளே இப்ப நேரில் வந்தாலும் கடவுளோட எனக்கு எங்க அம்மா தான் இப்ப பெரிய கடவுளாவே இருக்கட்டும். நான் நன்றியோட இருக்கேன். எங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றியோட இருக்கேன். படைச்ச கடவுளுக்கு கூட நன்றியோட இருக்கிறது இல்ல, எங்க அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள். அவங்களுக்கு தான் எத்தனை ஜென்மத்தாலும் அவங்களுக்கு நன்றி தீர்க்கவே முடியாது உண்மையாவே. பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பாலின மாற்று சிகிச்சைக்கு பெற்றோரே அழைத்து வந்தது சமூக மாற்றத்திற்கான சான்று என பாராட்டி உள்ளார் மதுரை அரசு மருத்துவமனை முதல்வர் அருள். அந்த அம்மா அப்பாவே கூப்பிட்டு வந்தாங்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம். இது மாதிரி நடந்தா நல்லது. இது ஒரு பார்வை குறைபாடோ இல்ல காது கேட்கறது குறைபாடோ இல்லைன்னா இருதயத்துல ஒரு குறைபாடோ பிறக்கிற மாதிரி இது ஒரு குறைபாடோட பிறக்கிறது அப்படிங்கறது தான் புரிஞ்சுக்கணும். அது அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாலின பேதங்கள் தடையில்லை என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது திருப்பூரை சேர்ந்த தாய் மற்றும் திருநங்கையின் பாசம்.